கைஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ போன வருஷம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சப்ஜெக்ட்லயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். பப்ளிக் எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த தடவை கொஞ்சம் அப்டேட்டடா என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம விட்டிருந்த ஒரு சில கொஸ்டின்ஸையும் ஆட் பண்ணி 1 மார்க், 2 மார்க், 5 மார்க்னு சொல்லிட்டு தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுல 1 மார்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் லாஸ்டா வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் 1 மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி 3 பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் நீங்க பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட பிளஸ் லாஸ்டா நடந்த ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயுமே கேட்ட 1 மார்க்ஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா 1 மார்க்குமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் பிரிச்சு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் வெறும் 25 1 மார்க் தான். புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் ரெண்டும் சேர்த்தி. அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல ஒரு 27 1 மார்க், தேர்ட் சாப்டர்ல 28. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே 30க்கும் கம்மியா தான் இருக்கும். ஒரு சில இதுலாம் பாத்தீங்கன்னா 20க்கும் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா 1 மார்க்ஸுமே உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ், ஒவ்வொரு சாப்டருக்குமான ஆன்சர்ஸ் சாப்டர் வைஸ் அதையுமே கொடுத்துருப்பேன். அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா 1 மார்க் வந்து நம்ம தரவையெல்லாம் 14 அவுட் ஆஃப் 14 ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து தரவா எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் சொன்ன மாதிரியே தான் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நாம கொடுக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 2 டாபிக் மட்டும் தான் நம்ம எடுத்தோம். ரொம்ப அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது, அதுக்கப்புறம் எது இதெல்லாம் முக்கியம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்து நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா வெறும் 27 2 மார்க்ஸ் மட்டும்தான். செகண்ட் சாப்டர்ல பாருங்க உங்களுக்கு எத்தனை இருக்கு? 32 2 மார்க் தான் இருக்கு. தேர்ட் சாப்டர் தான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர். ஆனா அதுலயே வெறும் உங்களுக்கு 32 2 மார்க்ஸ் மட்டும்தான். இதை பார்த்தாவே போதும். நான் இந்த மாடல்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்ல கிடையாது. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத அஷ்யூர்டா சொல்றேன். ஓகேங்களா? ஃபோர்த் சாப்டர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருப்போம் இல்லையா? அது ஸ்கிப் பண்றதுக்கு பதிலா இதுல பாருங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 14 கொஸ்டின்ஸ் தான். இதை பார்த்தா போதும். ஃபோர்த் சாப்டர்ல இருந்து ஒரு 2 மார்க் கேட்டா கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சாப்டருக்குமான 1 மார்க் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸுமே நான் கொடுத்தேன். இதுவே சாப்டர் வைஸ் நான் உங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே சாப்டர் வைஸ் தான். ஆனா இதுல உங்களுக்கு ஒரே மாதிரி கொஸ்டின்ஸே நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கிறதுனால ஒரே மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஒரே மாடலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 25 5 மார்க் தான். இது பாத்தீங்கன்னா 2 5 மார்க் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் சாப்டர் 23 5 மார்க். தேர்ட் சாப்டர் தான் இருக்கிறதே பெருசு இல்லைங்களா? அதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 36 5 மார்க் தான் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா போதும், கண்டிப்பா வந்துடும். ஃபோர்த் சாப்டர்ல நான் தியரமோட சேர்த்தியே 11 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த 11 5 மார்க் கொஸ்டின்ஸையும் தெளிவா பாத்துக்கோங்க. அதுலயும் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த show that the triangles the medians are concurrent bisector of a triangle are concurrent இந்த 2 கொஸ்டினையும் தெளிவா பாத்துக்கோங்க. தியரமோடயே சேர்த்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து 5th 6th சாப்டர் எல்லா சாப்டருக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதுல 8th சாப்டர் நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதாவது டைம் நிறைய இழுக்கும். அப்ப அந்த மாதிரி சாப்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்க இதை மட்டும் தெளிவா பாத்துட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா வரும். சோ அப்ப நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு டைம் ஈஸியா இருக்கும். டைம் கன்சப்ஷன் நிறையவே இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்டர் முழுசா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால இதை மட்டுமே நீங்க படிச்சுக்கலாம். சோ இது மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இல்லையா? உங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது மட்டும் தான். 1 மார்க்ல ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்க்கு நாம ரெடி பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட பிடிஎஃப் அதை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்பேன். அதோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன். இல்லைன்னா அதை நான் ஒரு தனி வீடியோவா கூட போடுறேன். இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதுல ஒரு 2 3 கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதி பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல சென்டம் போற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுவும் மேக்ஸ்ல. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து சயின்ஸ் அண்ட் சோசியல்ஸ்க்குமே வரும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா போதும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.